எத்தனை துன்பங்கள் ஒன்று சேர்ந்து தாக்கினாலும் மனதை ஞானத்தில் உறுதியாக வைத்துக் கொள்வது எப்படி? அப்படிங்கிறத ஒரு கேள்வியா வச்சிருக்கோம். அது தெய்வீக லட்சணத்துல திருதி என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ, ஞானதேவர் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கொழுப்படைந்து நியாயம் என்றும், அந்நியாயம் என்றும் பாராமல் விஷயங்களை சேவிக்க படபடத்துக் கொண்டிருக்கும் இந்திரியங்களின் வேகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கெல்லாம் கொழுப்பெடுத்துன்னா என்ன அர்த்தம்னா, திமிரு பிடிச்சு போயின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரொம்ப ஓவரா திமிரு பிடிச்சு போய் அலையறான்டா அப்படின்னு சொல்லுவோம். சரி அந்த மாரி யாருக்கு கொழுப்பு வந்துருச்சு, யாருக்கு திமிரு பிடிச்சு போயிருச்சுன்னா, நம்முடைய ஐம்புலன்களுக்கு திமிரு பிடிச்சு போயிருச்சாம். அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 புலன்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? இந்த உலகத்துல உள்ள விஷயங்களை சேகரிக்கிறதுக்காக, டேட்டாவ ரிசீவ் பண்றதுக்காக இல்லையா? ஆனா இது கொழுப்பெடுத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எத பார்க்கணுமோ அத தானே பார்க்கணும். ஆனா எத பார்க்கக்கூடாதோ அத பார்க்கிறது. எத சாப்பிடணுமோ அததானே சாப்பிடணும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அததான் சாப்பிடுவேன். அப்டின்னா அப்புறம் கொழுப்புன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? திமிருன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சரியா? அப்ப எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அத கேட்கிறது. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அத சாப்பிடுறது. எதெல்லாம் தொடக்கூடாதோ அத தொடுறது. ஸ்பரிசிக்க கூடாதோ ஸ்பரிசிக்கிறது. இந்த மாரி 5 புலன்களும் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து நியாயம் என்றும், அநியாயம் என்றும் பாராமல் அப்டின்னா, இது தகுமா? தகாதா? இது சரியா? தவறா? ஒரு மண்ணும் பார்க்கறதில்ல. கண்ண மூடிட்டு அந்த ஈய வந்து உதாரணமா சொல்லுவாங்க. "இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது" அப்படின்னு வந்து ஈக்கு தெரியாதாம். அது பீலயும் உட்காருமாம், அல்லது லட்டுலயும் போய் உட்காருமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விவஸ்தையே கிடையாது. கண்ண மூடிட்டு எல்லாத்தையும் மேய்ஞ்சிற வேண்டியது. சரியா? அந்த மாரி தரிகெட்டு போன இந்திரியங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு. சரியா? இப்ப நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இந்திரியங்கள் கட்டுப்பாடோடு இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்திரிய கட்டுப்பாடு சுத்தமா இல்லைன்னா அவன் சந்தோஷமா இருப்பானா? ஏன்னா, நாலா பக்கத்துக்குமே இழுக்கும். இவன் அத சாப்பிடணும்னு நெனைப்பான். ஏன்னா, சாப்பிட முடியாது. அப்போ பயங்கரமான ஒரு அஜிடேஷன் மைண்ட் இருக்கும். பல பொய்கள், புரட்டுக்கள், தவறுகள் எல்லாத்தையும் பண்ணியாவது அதெல்லாம் மேய்ஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அலைக்கழிப்பில் மிகப்பெரிய துயரம் ஏற்படுகிறது. அப்போ ஐம்புலன்களும் நமது கட்டுப்பாட்டை இழக்கும் போதே நாம் மிகப்பெரிய துயருக்கு ஆளாகி விடுகின்றோம். இது ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, பூர்வ ஜென்மத்தில் செய்த துஷ்கர்மங்களின் பலனாய் உண்டாகியிருக்கும் மிக்க கொடுமையான வியாதியும். நெக்ஸ்ட். ஏற்கனவே இந்திரியம் கன்னாபின்னான்னு என்னை இழுத்து அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. பத்தாதுன்னு, போன ஜென்மத்தில நான் பண்ண பாவம், உடம்பு பூரா வியாதி. அப்டின்னா என்ன அர்த்தம்? இந்த வியாதிக்கு இத சாப்பிடக்கூடாது அப்டின்னு டாக்டர் சொல்லிட்டு போவான். என் நாக்கு அதுதான் வேணும்னு அந்த பக்கம் இழுத்துட்டு போகும். சரியா? அப்ப இதெல்லாம் மொபைல் பார்க்கக்கூடாதுடா அப்டின்னு சொல்லியிருப்பான். என் கண்ணு அத பார்க்கணும்னு அடம் பிடிக்கும். இப்படி எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று என் வியாதிக்காக சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இந்த கட்டுப்பாடு தான் எனக்கு தான் இல்லையே. அதுதான் கன்னா பின்னான்னு ஓடிட்டு இருக்கு. அப்போ நான் ஆரோக்கியமா இருக்கும்போது அது கன்னா பின்னான்னு ஓடுனா கூட பாதிப்பு கம்மி இல்லையா? ஆனா இப்ப நான் ஆரோக்கியமும் இல்ல. கண்டிப்பா கட்டுப்பாடோடு இருந்தாக வேண்டிய நிலை. ஆனா கட்டுப்பாடும் இல்ல. அப்ப என்னுடைய பின் விளைவுகள் பாதிப்பு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று புரிகிறதா? 2வது பாயிண்ட். இதுவும் பத்தாதா? அடுத்து என்ன சொல்றாருன்னா பிரிய வஸ்தூக்களின் பிரிவும், அப்பிரிய வஸ்தூக்களின் சேர்க்கையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிய வஸ்தூக்களின் பிரிவு. எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என்ன விட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிக்காதவன்லாம் என் கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சுட்டு இருக்கான். சரியா? எனக்கு யார் கூட இருக்க பிடிக்காதோ, அவங்க கூட தான் இருந்தாக வேண்டிய சூழல் அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணுவேன் நான்? ஏன்யா, என் பிடிச்சவங்களோட எங்கேயாவது பேசிக்கிட்டாவது ஓட்டலான்னு பார்த்தா, இந்த 2 கஷ்டத்த தீர்க்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல. அந்த பிரிய வஸ்துக்கள் எதுவுமே இல்ல. வஸ்துக்கள்லாம் இந்த இடத்துல மனிதர்கள்னு வச்சுக்கோங்க, பொருட்கள் எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க. அப்ப பிரிய வஸ்துக்கள் பிரிந்து போயிடுறாங்க. அப்பிரிய வஸ்துக்கள் எனக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் வந்து ஒட்டிக்குது. என்னடா இது? ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? அப்படிங்கிற மாதிரி 3 நிலைகளில் ஒரு துன்பங்கள் தேடி வரும்போதும், இதுதான் ஞானதேவர் குறிப்பிட வருவது. சரியா? பிரிய வஸ்துக்களின் என்ற பிரிவும், அப்பிரிய வஸ்துக்களின் சேர்க்கையும் இவைகள் அனைத்தும் ஏக காலத்தில் ஒன்று சேர்ந்து பெருத்த வெள்ளமாய் புரண்டு வந்து தன் மேல் விழுந்து தாக்கின போதிலும், அட் அ டைம்ல அவ்வளவு கஷ்டமும் சேர்ந்து வந்துருச்சுங்க. அப்ப கூட இந்த உறுதி படைத்தவன், திருதி படைத்தவன், அகஸ்திய முனியைக் காட்டிலும் மிகுந்த தைரியம் படைத்தவனாய், தான் இருக்கும் நிலையை விட்டு பெயராமல் இங்க வந்து அகஸ்திய முனிவர் அப்படிங்கிற அது ஒரு கதை, சின்ன கதை தான்.
எனக்கு முழுசா தெரியாது. பட் ஒரு என்ன வரும் அப்படின்னா, சிவபெருமான் அண்ட் பார்வதி ஏதோ கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே வந்து ஒரு பக்க எல்லைக்கு சென்றுவிட, பூமி வந்து ஒரு அதாவது பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பக்கம் வந்து வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் மேல போயிடுச்சுன்னா, பேலன்ஸ் பண்றதுக்காக அகஸ்திய முனிய அனுப்புவாங்க. இந்த அகஸ்திய முனி வந்து அந்த எண்டுல போயிட்டு நின்னு அந்த பூமிய வந்து பேலன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு உண்டு. அந்த கதையில அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த சமுத்திரத்தையும் அவர் விழுங்கிடுவார். ஏன்னா அவ்வளோ வெயிட்ட வந்து ஒரு ஆள் எப்படி தாங்குறது? இப்போ ஒரு ஆளு வந்து அவ்வளோ வெயிட்ட மேனேஜ் பண்ணணும்னா, சமுத்திரத்தினுடைய வெயிட் சொல்லவே முடியாது இல்லையா? சமுத்திரத்துடைய தண்ணி மொத்தமும் குடிச்சு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு அந்த பக்கம் நின்னுப்பாரு. இந்த பக்கம் வந்து மீதி எல்லா பேரும் போனாலும் பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ஒரு ஏதோ ஒரு திருமணம், சிவனின் திருமணம் நடந்ததாக ஒரு கதை ஒன்று உண்டு. சரியா? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இங்க நோட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அந்த அகஸ்திய மாமுனிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவ்ளோ வெயிட்டையும் இவர் தாங்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? மொத்த கடலையும் குடிக்கணும். நீங்க அந்த துக்கங்கள் அனைத்தையும் இவர் தாங்குவதை இந்த இடத்தில் உபமானமாக நீங்கள் பார்க்க வேண்டும். சரியா? ஸோ இந்த திருதி படைத்தவன் அகஸ்திய முனியை காட்டிலும் மிகுந்த தைரியம் படைத்தவனாய், தான் இருக்கும் நிலையை விட்டு பெயராது, இந்த ஞானத்தை விட்டு பெயரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். உறுதிங்கிறது எதுல இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கலாம் அழகா டிஸ்கஸ் பண்ணீங்க. அஞ்ஞானத்துல எங்களுக்கெல்லாம் இல்லாத உறுதியா அப்படின்னு சொல்லிட்டு, அது அஞ்ஞானத்துல இல்ல, ஞானத்துல இருக்கணும் இல்லையா? ஸோ இருக்கும் நிலையை விட்டுன்னா ஞானத்தில் இருக்கும் நிலையை விட்டு. நமக்கு அதுக்காக தான் உட்கார்ந்துருக்கோம். பெயராது அதிபௌதீகாதி, அதிதெய்வீக, ஆத்மீகங்களான உபத்திரவங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வந்து தாக்கின போதிலும், அவற்றை விழுங்கி விடுவான். அங்க அகஸ்திய மாமுனிவர் கடல்ல விழுங்கின மாதிரி, இந்த 3 துக்கங்களையும் அவன் விழுங்கி விடுவான் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். சரியா? விழுங்கி விடுவான். மனக்கலக்கத்தை உண்டாக்கத்தக்க இவ்வகையான சந்தர்ப்பத்திலே மனசில் தைரியத்தை விருத்தி செய்து கொண்டு, தகைமை பெற்ற நிலை நின்று தவறாது இருக்கையே திருதி என்று. தகைமை பெற்ற நிலை அப்படின்னா என்ன? ஞான நிலை தான், வேற என்ன? இந்த ஞானத்திலிருந்து தவறாத ஒரு தன்மைக்கு பிரீதி என்று பெயர் என்று புரிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, அதிபௌதீகம், அத்தியாத்மீகம், அதிதைவீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான உபத்திரவங்கள். இது நீங்க வந்து டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா 8வது அத்தியாயத்துக்குள்ள போயிடுங்க. அதிபௌதீகம், அதியஜ்ஞம், அத்தியாத்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு 7, 8 டேர்ம்ஸ் வந்து அர்ஜுனன் வந்து கேட்பான். அதுக்கு அவர் அழகா ஞானதேவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஷார்ட்டா இப்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதிபூதம் அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்களால் ஏற்பட்டுள்ள எல்லாமே அதிபூதம் தான். அப்ப மனுஷங்கள், லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எவ்ரிதிங் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ மனுஷனுக்கு கஷ்டம்னு வரணும்னா, ஒரு பஞ்சபூதத்துல இருந்து தானே வரணும். ஒரு மனுஷன்ட்ட இருந்து வரணும், இல்ல ஒரு பொருள்கிட்ட இருந்து வரணும், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வரணும். அப்ப அந்த அதிபூதங்களிலிருந்து வருகின்ற துன்பம். அதிதைவீகம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈஸ்வரன் எடுத்துக்கலாம், அல்லது ஜீவன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான். அந்த ஆத்மாவே பல நிலைகள்ல இருக்கு. பிரம்மமே ஈஸ்வரனா, ஜீவனா இருக்கின்றான் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரனா இருந்து என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, நான் ஏற்கனவே பண்ணி வச்ச கர்மாவுக்கெல்லாம் வந்து தொம்மு தொம்முன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரியா? ஸோ தட் இஸ் த ரீசன். த ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இத ஞானதேவர் சொன்ன அந்த 3 கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? இந்திரியங்கள் சரிகட்டு போகுதுன்னாரு. அப்போ பஞ்சபூதங்கள் நமக்கு ஆசையை தூண்டும். லட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை தூண்டும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதிதெய்வீகம் அப்படிங்கிறது உன் கர்மா. தெய்வம் வந்து உன் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி டம்மு டிம்முன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் மத்தளத்துக்கு அடி வாங்குற மாதிரி அடி வாங்கணும். ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பாயிண்ட கொடுத்திருக்காங்க. ஆத்தியாத்மிகம் தான் இது. ஆமா. அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஆன்ம நிலை. உருவம் வரும்போது அழியாததும், உருவம் அழியும் போது அழியாததும், உருக்கொண்டு வரும்போது பிறக்காததும், அழும்போது அழியாததுமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த பரபிரம்ம நிலையே வந்து அத்தியாத்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பரபிரம்மே ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, ஜீவனா இருந்தாலும் சரி, அல்லது அந்த பரபிரம்மமாகவே அதாவது மாயையின் தொடர்பில்லாமலே இருந்தாலும் சரி, அது என் நிலையில் இருந்தாலும் ஆனந்தமா வாழணும்னா தன்னை யார் என்று உணர்ந்தவன் ஆனந்தமா வாழ்வான். ஞானி ஆனந்தமா வாழ்வான் இல்லையா? ஆனா அந்த ஞானம் இல்லாதவனுக்கு எல்லா நிலையுமே துன்பமாகத்தான் இருக்கும். அதனால இந்த 3 நிலைகளையும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவை அனைத்து
அனைத்தையும் ஒன்று சேர்ந்து உன்னை தாக்குகின்ற போதிலும் உறுதி படைத்தவன் நிலையிலிருந்து பெயராமல் சந்தோஷமாக இருப்பான். இது தெய்வீக லட்சணமாக ஞானதேவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி கல்டிவேட் பண்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. மேஜர் பாயிண்ட்ஸா நீங்க சொல்ல வந்தது இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி லௌகீகத்துல இல்லாத உறுதியா நமக்கு இல்லாதது ஒண்ணு கல்டிவேட் பண்ண சொல்லலடா. வி ஹேவ் காட் ஆல் தட் பவர். என்ன கர்ப்பவதி உதாரணத்தை காட்டுனீங்க. அப்போ இது மூணுமே வருது இல்ல நமக்கு. பிரிய வஸ்துக்களின் சேர்க்கை தான் வருது. பிரிய வஸ்துக்கள்லாம் பிரியத்தான் வருது. நோயும் ஏன்னா வலிதானே, வலி வேதனைகள்லாம் வருது, எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. பட் என்ன ஒரு உறுதி, அம்மாவாக போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதி, நீ ஞானியாக போறேன் அப்படிங்கறது மட்டும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மாவாக இருக்கிற உறுதி ஞானியாகிறதுக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. சரியா? பட் கொண்டு வரணும், அவ்வளவுதானே. சிம்பிளா நீங்க அதான் சொல்லுவீங்க. ஏன்னா அம்மாவாகிறதுக்கு உறுதி ஞானி ஆகணும்னு கொண்டு வந்தா முடிஞ்சு போயிடுமப்பா அப்படிங்கிற மாதிரி உதாரணத்தை காட்டியிருந்தீங்க. அப்கோர்ஸ் ஃபேக்ட் தானே. அப்போ உறுதி வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மேஜரா நீங்க சொன்னது பிராக்டிசஸ் தான் எல்லாருமே வலியுறுத்தி சொல்லியிருந்தது. பிராக்டிஸ் 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 அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டேங்க. த்ரூ பிராக்டிஸ் இந்த உலகத்துல சாதிக்க முடியாத எதுவுமே இல்லை. புலனடக்கம் சார் பிராக்டிஸ் பண்றா, உன்னை யார் அதுக்கு பின்னாடி போக சொன்னது? அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைடா. அது சொன்னதையெல்லாம் நீ ஏன்டா பண்ணிட்டு இருக்க? நீ ராஜாடா, அதுதான்டா உன் அடிமை, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆள்றாத அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு இன்ஸ்ட்ரக்ட் யுவர் மைண்ட் அண்ட் யூ ஷுட் ட்ரை டு பிராக்டிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் மோர் பர்டிகுலர் பிராக்டிஸ் புத்திக்கு கீழே உன் மனசை வைக்கும் பிராக்டிஸை பண்ணுங்க அப்படிங்கிறத அழகா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஏன்னா என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு தான் புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்குல்ல, இப்ப எது சரி எது தவறுன்னு தெரியணும்ல, புலன்கள் எதை எப்படி அனுபவிக்கணும்னு புரியும்ல. அப்போ புத்திக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்லுதோ அதை படி கேளு. புலன்களுக்கு பின்னாடி ஏன் போற? புத்திக்கு பின்னாடி போ. மனசுக்கு பின்னாடி ஏன் போற? புத்திக்கு பின்னாடி போ என்று உன்னுடைய மனசை கான்ஸ்டன்டா நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்து அப்படின்னு சொன்னா அந்த உறுதியை நீ கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டும். அண்ட் அப்கோர்ஸ் ஹையர் நாலேஜஸ் லைக் மாயா ஃபீல் அண்ட் ஒன்னஸ் ஃபீல் இதெல்லாமே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உறுதியான மனதை பெற்றுவிட முடியும் என்பதை நீங்கள் அழகா பேசியிருந்தீங்க அப்படிங்கிறது உண்மை. புதுசா நான் பேசுறதுக்கு இங்க எதுவும் இல்லை. என்ன சொல்லலாம் அப்படின்னா, உறுதி எதுல உறுதி வேணும்? கஷ்டம் வரும்போது நான் ஞானத்துலதான் இருப்பேங்கிற உறுதி வேணும். கஷ்டம் வரும்போது, கஷ்டம்னா இஷ்டப்படாதது வந்தா அதை பேர் கஷ்டம். ஆனா அவ்வளவுதானே. இஷ்டப்பட்டா கஷ்டம் இஷ்டமாயிடும். அப்படின்னா கஷ்டம் கூட சுகமாகிவிடும். சிம்பிள் லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கப்பா. சிம்பிள். கஷ்டத்தை இஷ்டமாக்கி கொண்ட மறுகணம் கஷ்டம் கஷ்டப்பட்டு ஓடிவிடுகிறது. அவ்வளவு சிம்பிள் லாஜிக் இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படணும்? மனம் எனும் மாபெரும் வரத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றான். எதை சுகம் என்றும் எதை துக்கம் என்றும் நிர்ணயிக்க போகின்றவன் நான். வேற என்ன கவலை எனக்கு? எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி வந்துருச்சுன்னா 3 இது வேற சொல்லிட்டார். என் இந்திரியங்கள்லாம் தரிகட்டு ஓடுது, அன்கண்ட்ரோலா ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்திரியங்கள் தரிகட்டு ஓடாதுங்க. ஏன் ஓடாதுன்னா ஓடுறதுக்கு ஓடுன்னு நான் தானே சொல்லணும். இப்படி ஒரு நிலைமை வராங்க என்னங்க செய்யும்? நான் யாருன்னே நான் மறந்துட்டா பின்ன வராம என்ன செய்யும்? Senses are my slaves. புலன்கள் எனது அடிமைகள். நான் இவ்வுலகை அனுபவிப்பதற்காக நான் மாயையாய் ஏற்படுத்திக் கொண்டவை அவைகள். ஏன் இந்த உடம்பே மாயையால் எனக்காக நான் ஏற்படுத்தியவை அல்லவா? இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் அதான் நான் சொன்னேன். இந்த உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, இன்ஃபேக்ட் புத்தியும் கூட நான் அல்ல. இவைகளெல்லாம் மாயையாக நான் ஏற்படுத்தினேன் என்னை மகிழ்விப்பதற்காக. அப்ப நான் யாருங்கிற அந்த நிலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எது கஷ்டம்? கஷ்டம் அப்படிங்கிறது அர்த்தமே இல்லையே. கஷ்டப்பட போவது புலன்கள் என்கிறாய், கஷ்டப்பட போவது உன் உடல் என்கிறாய், கஷ்டப்பட போவது உன் மனம் என்கிறாய், இதையெல்லாம் உன் புத்தியை கொண்டு சரிபடுத்திக் கொள் என்கிறாய். உடனே இந்த உடலும் மனமும் புத்தியுமே நான் அல்ல என்ற நிலையில் நான் இருந்து பார்க்கும் போது கஷ்டமா? எனக்கு ஏதடா கஷ்டம் என்ற நிலை வருகிறது. பட் அப்கோர்ஸ் நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி எசென்ஷியல். நான் இல்லைன்னு சொல்லல.
மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை புத்தியை இறுக்கி பிடித்துக் கொள். இந்த மாயா சுகத்தையாவது உண்மையா அனுபவிக்கணும்னா புத்திக்கு பின்னாடி போடா அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான டாபிக் தான். இன்னும் ஒரு படி மேல போயிட்டீங்கன்னா புத்தியையும் கடந்த நிலைக்கு நாம் சென்று விடலாம். எதுவும் இங்கே நான் அல்ல என்ற புரிதலுக்கு செல்லும் போது இவைகளெல்லாம் வெறும் மாய பிம்பங்கள், நான் அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிம்பங்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் கஷ்டம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லையே. இப்ப கஷ்டமே இல்லாதப்ப அப்புறம் உறுதின்னு பேச்சுக்கே இடம் இல்ல. உறுதி எதுக்கு உறுதி? டேய் அது என் சொரூபம்டா. உறுதியா இருக்கிறது என்னுடைய சுபாவம்டா. நிலை பெயராமல் இருப்பதுங்கிறது தானே என் சுபாவமே. நான் ஏன் நிலை பெயரப் போறேன்? எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா தானே நான் நிலை பெயர்றதுக்கு. அப்படி வந்துடுச்சுன்னா உன் மனசு மாறிடும். இப்படி வந்துடுச்சுன்னா மனசு மாறிடும். எப்படி வந்தாலும் என் மனசு மாறாதுப்பா. ஏன்னா அதுதானே நான். என்றும் மாறாதவன், என்றும் அழியாதவன், எங்கும் இருப்பவன், எல்லாமாய் இருப்பவன், அனைத்துக்கும் ஆதியாய் அந்தமாய் இருப்பவன், ஆத்ம சுரூபியாய் இருக்கவன். இந்த சுரூப உண்மையை விளங்கிவிட்டவனுக்கு ஸ்ருதின்னு ஒண்ணு சொல்லித்தான் வரணுமா என்ன? ஆனா அந்த நிலையை அடைவதற்கு தெய்வீக லட்சணங்களில் சொல்லப்பட்ட அந்த திருதியை நாம் வளர்த்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்து டைரக்டா ஹையர் நாலேஜ் புடிச்சு போனாலும் சரி, நீங்க சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு எப்படியோ அந்த உறுதி அப்படிங்கிறத கொண்டு வந்தாலும் சரி. சிம்பிள் டிப்ஸ் வந்து பேசிக்கலி நீங்க போகணும் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது மாய தான். ஆனா, அது உன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய மாயா. அத நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உறுதி வந்துரும். அந்த உறுதி படைத்த மனதைக் கொண்டுதான் இந்த பெரிய ஆன்மீக உண்மையை உணர முடியும். மனசு அன்கண்ட்ரோலா திரியும்போது, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எதுவும் புரியவே புரியாது. என்னமோ சொல்லிட்டு இருக்கான், உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, எதையெல்லாம் ஆட்டி படைக்கின்ற நான் என்னமோ பெரிய ஈஸ்வரன் மாரி பேசிட்டு இருக்கான். ஈஸ்வரனே என்னுள் அடக்கம். நான் ஜீவனாய் இருந்தபோதும் என்னை ஆட்டும் ஈஸ்வரன் என்னுள்ளிருந்து அவன் ஆட்டுவதே எனது எண்ணங்களின் அடிப்படையில் தான். நீங்க எவ்ளோ ஈஸியான ஒரு லாஜிக் பாருங்களேன். நீ அன்பவர்ஃபுல்லாவே இருந்துக்கோ. ஆனா, உன் எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்குகின்றது என்ற உண்மையை உணர்ந்தால், அந்த எண்ணத்தை சீரமைத்துக் கொண்டால் பேரானந்தத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. உறுதி கெடுகின்றது அப்படின்னா, பேசிக்கலா எல்லாரும் விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற கரப்டட் தாட்ஸ்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது எதுவரை அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய சொரூப உண்மையை மற மறந்திருக்கின்ற வரைக்கும் தான் விருப்பு, வெறுப்பு என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் போகவே முடியும். சொரூப சுகத்தில் இருக்கின்ற வரை, நான் யார் என்று புரிந்து கொண்டிருக்கும்போது, முழுசா அனுபவிக்கணும்னு கூட தேவையில்லைங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ட்ரூத், ஐ அம் நாட் திஸ் பாடி, ஐ அம் நாட் திஸ் மைண்ட். நீங்க பிராக்டிகலா நம்ம ப்ரூஃபே பண்ணியாச்சு. மனசு செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டு இருக்கு. நேத்து தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். கௌரி முதல் நாள் ஐய்யயோ! எனக்கு வலிக்குதுங்கிறா. மறுநாள் அதே வலி இருக்கு. ஆனா சந்தோஷமா தான் இருக்குங்கிறா. வலி அப்படியே தான் இருக்கு. மனசு மட்டும் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னோம். So the mind is continuously, constantly, instantly is changeable through the power of யாரால? நாம தானே. அப்ப ஆஃப்டர் ஆல் இந்த மனசுல தானே உறுதிங்கிறது வருது. அந்த உறுதிங்கிறது நீ உறுதின்னு நெனைச்சா உறுதி, உறுதி இல்லாதவன் நெனைச்சா உறுதி இல்லாதவன். நான் உறுதியுடையவன், நான் உறுதி இல்லாதவன். இட்ஸ் நாட் டிசைடட் பை சம்திங் எல்ஸ்ங்க. யாரோ இறைவன் வந்து உன்னை உறுதி உள்ளவன், இவனை உறுதி இல்லாதவன். இப்படிலாம் இல்லையே. அப்போ மனதிலே நீ கரப்டட் தாட்ஸ வச்சிருக்க. அத விட்டுட்டு கொண்டு வா. அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை ரூட் எங்க இருக்குன்னா, ஆசைன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கு. கண்டிஷன்டு மைண்டுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல சுகம் இருக்கு, இதுல சுகம் இல்லன்னு நீங்க நெனச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க தலைகீழ நின்னாலும் உறுதியா இருக்க முடியாதுங்க. நான் ஸ்ட்ராங்கா சொல்லிர்றேன். இப்போ நாங்க ஒரு வாரிக்கு போயிட்டு வந்தோம். அது வந்து ரொம்ப சொர்க்கம் மாரி அனுபவிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்னன்னு நெனைக்கிறீங்க? அன்கண்டிஷனல் மைண்ட். இப்படி இருந்தா தான், இப்படி இருந்தா தான், அப்படி இருந்தா தான் அப்படின்னு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நான் வாழ்வேன்னு நீங்க ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன். கன்னா பின்னான்னு உறுதி தானா வந்து சேர்ந்துருங்க. நீங்க ஒண்ணும் உழைக்க வேணாங்க. கஷ்டமே நீங்கலாம் பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். புத்திக்கு பின்னாடி போகணும், புத்திக்கு பின்னாடி ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். ஐ அம் ரெடி டூ என்ஜாய் எனிதிங் இன் மை லைஃப். குறிப்பா ஆல் தி நெகட்டிவ் திங்ஸ் ஆர் சொர்க்கம் எனக்கு அப்படின்னு ஒரு தடவ ஃபீல் பண்ணி தான் பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா உறுதி தானா வந்துற போகுது. நீ உறுதியா இருக்கப்போ அப்படின்னு வந்து மத்தவங்க சொல்லுவாங்க உன்ன. எப்புட்றா இப்படி உறுதியா இருக்க? என்னத்த உறுதியா இருக்க? நான் ஒண்ணும் உறுதியா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகலையேன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா, யூ ஆர் ரெடி டூ அக்செப்ட் எனிதிங் அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக்கலி உறுதியா மாறிடுது. இன்ஃபாக்ட் எல்லா தெய்வீக லட்சணங்களும் அதற்குள் உள்ளே நுழைந்து விடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அதனால திரும்பி திரும்பி சொன்னதையே தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனா நம்ம தான் இன்னும் ஃபாலோ பண்ணல. அதனால திரும்ப திரும்ப சொன்னா தப்பு இல்ல. ஃபாலோ பண்ணுவோம். ஸோ உறுதியான மனம் படைப்பதற்கு தேவை, இவ்வுலகில் அனைத்தும் சொர்க்கமே என்ற புரிதல் ஒன்று இருந்தால் போதும். நரகம் என்று எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இவர் சொன்ன மாதிரி என் இந்திரியம் அந்த பக்கம் இழுக்குது. 4 பேர் திட்டிட்டான். எனக்கு வியாதி வருது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு நீங்க நினைச்சா தானே நெகட்டிவ். அது எல்லாமே மாய விளையாட்டில் ஒரு அங்கம் என்று நினைத்து அதை சுவைக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று நினைச்சிட்டேங்கன்னா அப்புறம் எங்க இருந்து அது நெகட்டிவா இருக்கும்? ஒன்ஸ் அது நெகட்டிவே இல்ல அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக் தானே உறுதி. சோ இந்த ஒரு உண்மையை மட்டும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இதுவே எனது பதிலாக நான் வைத்து நிறைவு செய்கின்றேன்.